Hi everyone, Assalamu alaikum. Welcome to Thanjai Arusuvai. இப்போ நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச KFC ஸ்டைல் சீஸி வெஜஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணாமல் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜஸ்க்கு ஸ்கின் பீல் பண்ணக்கூடாது, இதே மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பொட்டேட்டோஸை வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் குக் ஆகினா போதும். கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. தண்ணி வடிகட்டி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்குள்ள பேட்டர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இட்டாலியன் ஹர்ப் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தின் பேட்டராக கரைச்சிக்கணும். லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ ஒரு பேனில் பொட்டேட்டோஸை டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். இப்போ கரைச்சி வச்சுருக்க மாவில் இந்த பொட்டேட்டோஸை டிப் பண்ணிடுங்க. இதே மாதிரி லேசாக கோட்டிங்காக இருந்துச்சுன்னா போதும். எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் டிப் பண்ணி இது மாதிரி ஃப்ரை பண்ணிடுங்க. கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டுறாதீங்க. எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ்லாம் நல்லா குறைஞ்சி வெஜ்ஜஸ் நல்லா அழகான கலருக்கு வந்த பிறகு எடுத்துருங்க. கிறிஸ்பியான வெஜ்ஜஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சீஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ½ டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சீஸ் ஆரஞ்சு கலரில் இருக்கணும். அதுக்கு தான் நான் சில்லி பவுடர் கொஞ்சோன்னு சேர்த்தேன். இப்போ ஒரு சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கோங்க. இதில் சீஸை சேர்த்துருங்க. இந்த சீஸ் தான் சேர்க்கணும். 3 ஸ்லைஸ் சீஸ் சேர்க்குறேன். சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
சீஸி வெஜ்ஜஸ்க்குள்ள சீஸ் ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜஸும் சீஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்குவீஸ் பண்ணுற சாஸ் பாட்டிலில் சீஸை ஊற்றி இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க வெஜ்ஜஸ் ஃபுல்லாக. அதுக்கு மேலே கொஞ்சம் மயோனீஸும் ஊற்றிக்கோங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. KFC ஸ்டைல் சீஸி வெஜ்ஜஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜ்ஜஸ் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. சீஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை அரசுவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.